ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்றைக்கி காட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்க காட்டுக்கு போகலாம். இந்த பாருங்க, என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? என் பின்னாடி இருக்கிறது வந்துட்டு கிராம்பு மரம். இங்கே பாருங்க, கிராம்பு மரம். இந்த பாருங்க, கிராம்பு இருக்குது பாருங்க. ஒரு சின்ன முக்கு இருக்குது பாருங்க, கிராம்பு. இந்த பாருங்க, பார்த்தீங்களா கிராம்பு? பாருங்க, முக்கு இருக்குது. இதுதான் கிராம்பு மரம். இது பக்கத்தில் பாருங்கள், இந்த பாருங்க, இது பாருங்க, கிராம்பு பூ இருக்குது பாருங்க. இது கிராம்பு பூ. கிராம்பு மரத்தை பார்த்தீங்களா? இது கிராம்பு மரம் இருக்குது, பக்கத்தில் மிளகு, இடையில வந்துட்டு காப்பி. இப்போ ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு லைனாக வச்சுருப்போம். அதாவது மிளகு ரெண்டு பக்கம் இருக்கும், நடு சென்டரில் வந்து காப்பி இருக்கும். அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா கிராம்பு மரம் நட்டுருப்பாங்க. ஸோ மூணுமே இருக்கும், மிளகு, காப்பி, அதுக்கப்புறம் கிராம்பு. இதில் இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையில இன்னும் நல்லா கேப் இருக்குது, நல்லா இடம் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் நட்டு வச்சுருப்பாங்க. ஏலை செடி இடையில வந்து ஏலை செடி நட்டு வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கும். ஏலை செடின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நம்ம காட்டில் வந்துட்டு ஏலை செடி வைக்கலை. நாம் வந்துட்டு மிளகு, காப்பி இதில் மட்டும்தான். அது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காப்பி, மிளகு, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலை செடி, இது எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படியே காட்டுக்கு தான் காட்டு பக்கமாக வந்துச்சு. ஓரளவுக்கு இன்றைக்கி முடிச்சிட்டேன், காடு எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அவ்வளோதான் காடு வேலை முடிஞ்சிடும். இப்போ காட்டுக்கு வந்துட்டேன். தார் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம காட்டில் தார் இருக்குது. தார் இப்போ ஒன்று புதுசாக இப்போ போட்டிருக்கு. இன்னொன்று இந்த அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் ஒரு தார் இருக்குது. இதில் ஒரு தார் இருக்குது, அதில் ஒரு தார் இருக்குது. இந்த தாரை வந்து நாங்கள் பூவாழை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பூவாழை தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் வாழை இருக்குது. இடையில வந்துட்டு முருங்கை நட்டு வச்சுருக்கோம். இது வந்து சின்ன சின்ன கன்று, சவுக்கு வந்து சின்ன சின்ன கன்னாக இருக்குது. இடையில பாருங்கள், காப்பி நட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே இடையில காப்பி. இப்போ தான் மிளகு கன்று வந்து நட்டுருக்கேன். பாருங்கள், மிளகு கன்று இப்போ தான் சின்னதாக நட்டுருக்கேன். இது இன்னும் கொடி வந்து இன்னும் மரத்தில் பிடிக்கல. இது வந்து கொஞ்சம் கட்டுற வேலை இருக்குது பாருங்கள். கொடி வந்து கீழே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து கட்டணும். எப்படி கட்டணும்னா, இந்த பாருங்கள், இப்போ இந்த கொடி இதை பாருங்கள் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது இல்லைங்களா? இந்த பக்கம் கீழே மண்ணில் தரையில் போயிட்டுருக்கு பாருங்கள். இதை பிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி மரத்தில், இந்த மாதிரி மரத்தில் வச்சு ஒரு துணியை வச்சு நம்ம இதில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் வேர், பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், வேர் இருக்கா? இந்த வேர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மரத்தில் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். இந்த மரத்தில் அப்படியே அந்த வேர் வந்து மரத்தோட மரம் இந்த இடம்ல இந்த கேப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேப்பில் ஃபுல்லாக இந்த கொடியோட வேர் வந்து அப்படியே இதுக்குள்ளே போய்க்கும். அப்போ போணுச்சுன்னு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிக்கும், அப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா இந்த கொடி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து மரத்து மேலே அப்படியே ஏறிக்கும். இன்றைக்கி எவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய், தேங்க்யூ.